ஆக்சுவலா நான் இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஐயா வந்தாரு. ஐயா வந்துட்டு இந்த பேப்பர் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தா இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு பாருங்க. என் பொண்ணுக்கு காலேஜ் லாங் சைஸ் கோடு போடாத 6 நோட்டு, சின்ன சைஸ் நோட்டு கோடு போடாது, டிப் பென்சிலு, கிராஃப் ஷீட்டு, A4 ஷீட்டு, ப்ளூ லெட் பென்னு, பாண்ட் ஷீட்டு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இந்த பேப்பரை என்கிட்ட கையில கொடுத்தாரு. நான் இன்னொருத்தர் உதவி பண்ணிருந்தேன். அவர்கிட்ட என்ன கேட்டேன், அவர் பொண்ணுக்குன்னாரு உதவின்னு கேட்கறக்கா நான் வந்தேன். அவர் ஒண்ணு இந்த உதவி என்கிட்ட சொல்றாரு. எனக்கு கேட்டோன்னே எனக்கு மனசு, ஐயா என்ன வேலை பாக்குறீங்க, உங்க பேரு உங்க பேரு கணேஷ். இது யாருக்கு இந்த நோட்டு எல்லாம்? உங்க பொண்ணுக்கா? எப்படி என்னை பார்த்து உதவி கேட்க தோணுச்சு? யாரும் பார்த்து கேட்பாங்க. மனைவி, உங்க மனைவி என் வீட்டுல வேலைக்கு போறாங்க. எத்தனை படிக்க வைக்கிறீங்க? இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க. கை கொடுங்க ஐயா. சத்தியமா நான் படிக்க வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் படிக்க வச்சிருக்கேன். டீ வித்து கூட உங்க பொண்ண பெரியாஸ்பத்திரி டீ வைக்கிறீங்க. அழாதீங்க, விடுங்க. இது ஒண்ணும் இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து கொடுக்கவும் என்னடா பேப்பரை கொடுக்கணும்னு நினைச்சேன். கடவுள் உங்களை ஒரு கரெக்டான ஆள்கிட்ட தான் அனுப்பிச்சுக்கான்னு நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு படிக்கட்டும், அவ்வளவுப்படாங்க. இதை மாதிரி எத்தனை வேணாலும் நான் வாங்கி தரேன். உங்களை மாதிரி அதெல்லாம் பரவாயில்ல. இந்த டீ வித்துனாலும் உங்க பொண்ணு இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்கல்ல, இந்த அளவுக்கு என் பொண்ணை படிக்க வச்சீங்க. நீங்க வேணா வீட்டுக்கு வாங்க. அந்த அளவுக்கு என் பொண்ணு. சரி ரைட்டுண்ணா, இதெல்லாம் நான் வாங்கி தரேன் எல்லாமே. இந்தாங்க நீங்க கொடுத்த சீட்டு, நீங்க கேட்ட நோட்டு, சரியா? எல்லாமே இந்த பைக்குல வைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா வெக்காத உங்கள்கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் வந்து பணமா கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு பொருளா வாங்கி கொடுங்கன்னு கேக்குறீங்க. அதுவும் ஒரு என் பொண்ணு படிக்கிறான்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இதுக்கு உதவி பண்ண போனேன். நான் படிச்ச படிப்புக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். நானும் அதே இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். முடிஞ்சா அடுத்த வருஷம் தான் நீங்க ராஜா மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்க பொண்ணு நல்லா அவ்வளவுதான். போங்க, கவலை எல்லாம் தீர போதும். உங்க பொண்ணு வேலைக்கு போயிட்டா நீங்க ராஜா மாதிரி உட்காந்து ஒரு வாட்சிங் உட்கார மாட்டேங்க. கொஞ்சமா போவேன். 4 மணிக்கு போவீங்க. இந்த அளவுக்கு என் பொண்ணு. சரி, கவலைப்படாங்க. வாழ்த்துக்கள். முதல்ல இந்தாங்க கேட்ட எல்லாமே இதுல இருக்கு. இந்தாங்க மேற்கொண்டு அந்த கிராஃப் ஷீட் இதெல்லாம் வாங்கினீங்கல்ல, இந்தாங்க இதுல பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான். என்ன உங்க பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதோ, என்ன வேணும்னு கேக்குதோ, நீங்க ஆசைப்படுறத நீங்க வாங்கி கொடுங்க. பணம் தரேன். வேற ஏதாவது வேணும் உங்க பொண்ணு கேட்டா யார்கிட்டையும் போய் நிக்க வேணாம். இப்படி யார்ட்டையும் கேட்கலாம் வேணாம். இந்த முதல் நம்பருக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. 29க்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. உங்களை தேடி உதவி வந்து சேரும். பொண்ணு படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் உதவி பண்றேன். கவலைப்பட வேணாம். சரியா? சந்தோஷமா? டீ இருக்கா? பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்க. இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கீங்க. பெரிய ஆளா வரணும் உங்க பொண்ணு. சரியா? எதுவுமே கிடையாது. பாத்தீங்களா? இந்த மாதிரி உலகத்துல அரியரே கிடையாது. இந்த இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சிருக்கேன். ஒருத்தர் என் பொண்ணு படிக்க வச்சு எல்லாமே சொல்றாங்க. நீங்க ரொம்ப டேலண்ட்டுங்க. உங்க அப்பா என்ன டிவி பாருங்க. அப்படி மாறப்போகுது. எப்படி தெரியுமா? உங்க அப்பா என்ன செய்யறாங்க டீ விக்கிறா அப்படி இனிமே யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்ஜினியரோட அப்பா இவருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்ஜினியரோட அப்பா, அவரோட பொண்ணு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். வரப்போகுது காலம். சரியா? நான் சொல்றேன். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? சந்தோஷம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சந்தோஷம். இனிமே கேட்க வேணாம். பார்த்து பத்திரமா போங்க. இதுல எத்தனை ஒரு நாளைக்கு டீ எவ்வளவு? சரி, காலைல போவேன். காலைல 4 மணிக்கு போவேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் போவேன். பணத்தை பத்திரமா போய் அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து, வேற என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிருங்க. பார்த்து நோட்டு விழுந்துற போது மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு